இப்போ 2 வருஷத்துக்கு ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் எப்படி தொடர்ந்து மார்க்கெட்டில் நீடிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதுதான் பிக்கெஸ்ட் சேலஞ்ச். இன்னைக்கு M2Wல இந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் இன்வெஸ்டரை எவ்வளவு சேவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் கொண்டு வரும். என்னுடைய சிம்பிள் தம்ப் ரூல், அட்லீஸ்ட் 25% ஆஃப் யுவர் சேலரி நீங்கள் சேவ் பண்ணணும். அல்லது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா மாத வருமானத்தில் 25% எடுத்து தனியாக வைக்கணும். ரெண்டாவது, மாதம் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை நான் பார்த்துட்டு அப்புறம் எப்போ எனக்கு தோணுதோ பண்ணுறேன் இப்படின்னு கூட நிறைய புத்திசாலிகள், புத்திசாலிகள் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்க அந்த பணத்தை செலவு தான் பண்ணுறாங்க. இல்லை வெயிட் பண்ணிவிட்டு அவசரமாக ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லை. ஸோ இந்த புத்திசாலித்தனம் அவங்களை என்ன பண்ண வைக்குதுனாக்கா, பர்ஃபெக்ஷனை தேடி இம்பர்ஃபெக்டான ஒரு முதலீடு செய்ய வைக்குது. இதை தவிர்க்கணும். யாருக்கு தவிர்க்கணும்? மாத வருமானத்தில் இருக்கக்கூடிய சிறு முதலீட்டாளருக்கு இதை அவசியம் தவிர்க்கணும்.